சொன்னால் தேவனோடு கூட்டுகிறார் என்று தன் நெஞ்சையே சூடாக செல்ல என்று தன் நெஞ்சை பார்த்து போய் அண்ணனை கூறு வைத்துக் கொள்கிறார். அந்த போன நிலவும் திரும்பி வரும் அது அனைவரும் அதிகமாக வரணும். அதை பார்த்து வராத நெஞ்சை பார்த்து தானே தானே அவனை தன்னை ரசிக்க வேண்டும், அவனோட தன்னை ரசிக்க வேண்டும் என்ற நெஞ்சை ஒரு ஊராக சென்று நம்மளுடைய விண்ணப்பம் பார்த்துட்டு அதனுடைய விமானத்தை அனுபவித்துக் கொண்டு நாமையும் அனுபவித்திருக்கா உடல் நோய்க்கும் மனநோய்க்கும் ஒரு மருந்தாக உள்ளது பேசுவோம். இந்த சீரியமானத்தின் சாதாரணம் மக்களுக்கு நல்வாழ்வுக்கு இன்றியமையானது என்பது உங்களுடைய அனுபவபூர்வமான ஏதாவது மருந்து கொள்ளுங்கள், ஏதாவது வழி கொள்ளுங்கள் என்று கேட்டால் அவர்களிடம் உங்களுக்கு திருமணம் செய்யுமாறுதான் முதல் கேள்வி கேட்டோம். தெரியாவிட்டால் அதை புத்தகத்தை எடுத்துக் கொண்டால் சொல்லுங்கள் என்று இந்த கேட்பதற்கு மூலமாக இருந்தால் அதை கேட்டு அனுபவங்கள் உங்களுடைய பூர்ணமான அறிவிகள் என்று நான் சொல்லியிருக்கிறோம். அப்படி சொன்ன சில பல நபர்கள் சில பேர் வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னால் செய்யணும் அந்த மாநிலனுடைய சொல்லிவிட்டால் நான் கண்டறிய முடியும். பொருட்கள் தேவாலயத்தின் பொழுது நாம் பாடி கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை அச்சார மூலமாக நாம் அனுபவித்துக் கொண்டோம், அச்சனார மூலமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் ஸ்திரீகள் அமிர்தம் செய்ய இயலாமையால் அவர்கள் இந்த திருமணத்தையும் மற்ற கலைஞர்களையும் சங்கீத மூலமாக அனுபவிக்கலாம், சங்கீத மூலமாக பிரார்த்தனை செய்யலாம், அர்ச்சனை செய்யலாம் என்று ஒரு வருட உள்ளத்தில் ஆழ்வார்களும் இல்லப்பெருவர்களை சங்கீத ரூபத்தில்தான் வாங்கியுள்ளார்கள். அதை அறையல் மூலமாக நாம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரபந்தத்தை சங்கீத ரூபமாக கொண்டு வர வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையினால் நம்முடைய நிர்மலாசிவர்கள் இந்த திருமணத்தை அண்ணாமலைக்கு மெட்டாமலைக்கு பல ராகங்களுடன் நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது ஒரு பெரிய மகா விசேஷமான ஒரு நம்பிக்கை, பெரிய காரியம் பொருளை பெரிய கைகரியமாகும். இந்த கைகரியத்தை இன்னும் பல பிரபந்தங்களையும் காட்டி நமக்கு அவர்கள் என்று மனிதர் கொண்டோம். ஏனென்றால் சங்கீதம் தெரிந்தவர்கள் அனைவரும் இதை விரும்பி கேட்டு அனுபவிப்பார்கள். சங்கீதம் தெரியாத சிலர்கள் இதை கேட்டால் அனுபவிப்பார்கள், கேட்டு அனுபவிப்பார்கள், கேட்டால் அனுபவிப்பார்கள். இந்த மனிதர் கொண்டவர் இன்னும் பல பிரபந்தங்களை அவர்கள் வெளியிடவில்லை. தேவாலயமான தேவபெருமானத்தை கோரிக்கைகளிலே மனதில் அவர்கள் நவராத்திரி செய்கிறோம். அவர்கள் இன்னும் பல பிரபந்தங்களை
இருந்தாலும் அதையும் மேம்பட செய்திகளில் பல விதத்தில் உள்ளன. அதில் நம்ம தேவைப்படுவார்களாக என்னை வணங்குவாத ஈழம் எனும் அந்த அறிவு விஷயத்தை இப்போது ஸ்ரீவுடைய டாக்டர் எம். அம்பேத்கர் சுவாமி திருவள்ளிகள் எழுதியிருக்கிறார். நமது சந்தையிலே நிச்சயமாக சொல்லுவார். இப்போது சுவாமி என்னை வணங்குவாத ஈழம் எனும் விஷயமாக பழக்க உபன்யாசமாக என் நிகழ்வுக்காக சாப்பிட்டு நமக்கு ஒரு ஒளி நாடாவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதை உத்தேசித்து இந்த நிஜ பிரபந்தங்களிலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் சிலவற்றை நாம் அனுபவிக்க வேணும் என்கின்ற அபிப்பிராயத்தோடு இந்த 3 உபன்யாசங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலே முதல் உபன்யாசமாக என்னை வணங்க வந்த ஈசன் என்கின்ற தலைப்பிலே ஓரிரு வார்த்தைகள் விண்ணப்பிக்கும்படி அடியேனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபதியான சர்வேஸ்வரனாலே மயர்வ மனிதர்களோ பெற்ற ஆழ்வார்கள் எல்லோருமே பேசித்தே பேசும் ஏக்க கண்டர்கள் என்று சொல்லும்படியாக ஆழ்வார்கள் அவதரித்தது ஓரோ சிந்தேசங்களிலே. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேரே சந்தித்துக் கொண்டார்களா என்று கேட்டால் அதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரே காலத்தில் எழுந்துள்ள முதல் ஆழ்வார்கள் 4 அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டதாக நமக்கு சரித்திரம் கிடைக்கிறது. மற்றபடி நம்மாழ்வார் மகநதி ஆழ்வாரை சந்தித்திருக்கிறார். பெரியாழ்வார் ஆண்டாலும் தாப்பனாரும் மகளமாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் அந்த சரித்திரத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால்
இருக்கிறது. ஆனால் ஆழ்வார்களுடைய அருள்செயலே அப்படி அல்லாமல் ஒரு ஆழ்வார்கள் செய்த அருள்செயல்களையே பிற்பட்ட ஆழ்வார்களும் அருள் செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ரொம்ப இது ஆச்சரியமான விஷயமாக எடுத்து காட்டுகிறார் அழகுமான பெருமாள் நாயனார் ஆச்சாரியர்களுடைய. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் இப்பொழுது அடியனுக்கு இட்டிருக்கிற சீர்ஷகத்துக்கு சேர ஒரு விஷயம் அடியை தெரிவிக்க விரும்புகிறேன். திருமங்கையாழ்வார் அவர் தேவப்பெருமானத்திலே மிக்க ஈடுபாடு உடையவர் என்பது நம்முடைய பூர்வர்கள் காட்டி இருக்கிற ஒரு நிர்வாகமாகும். அவருடைய திவ்ய பிரபந்தங்களிலே பட்டமாக தேவப்பெருமானுடைய திருநாமம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை என்கிறதுதான் வாஸ்தவம். அதுக்கு மேல நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. தேவப்பெருமானுடைய திருநாமத்தை விசேஷங்களுக்கெல்லாம் பாடல்கள் செய்கின்ற போது ரொம்ப சின்ன சின்ன விசேஷங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பாடல்களை அவரை செய்திருக்கிறார். ஆனால் இவ்வளவு பெரிய விசேஷத்திற்கு தேவப்பெருமானுடைய பாடல் பட்டமாக அமையவில்லை என்றுதான் சொல்லணும். ஆனால் குரு பரம்பரை உள்ளான கிரந்தங்களிலே பார்க்கின்ற பொழுது அச்சாவதாரமாக இருந்திருக்கின்ற இதே தேவப்பெருமாள் அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு நிதி எடுத்து கொடுத்தார் என்று காட்டியிருக்கின்ற பொழுது இப்படி ஒரு விசேஷம் இங்கே தேவப்பெருமாள் அழிந்து இருக்கிறது திருமங்கை ஆழ்வாருக்கு நினைவுக்கு வராமல் போய்விட்டது என்னோ தெரியாது என்று சொல்றதுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. அவர் அந்த தேவப்பெருமாளுடைய கதாக்கத்தாலே தான் அவர் அந்த நிதி எடுத்து அந்த ராஜாவுக்கு கொண்டு போய் கட்டும்படியாக கல்யாணங்களை நடத்தும்படியாக ஒரு பாக்கியம் அவருக்கு ஏற்பட்டதற்கு காரணம் தேவப்பெருமாள் தான் குரு பரம்பரையிலே காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கச்சிலேயும் பாதங்களில் ஏன் பட்டமாக இல்லை என்ன நம்முடைய பெரியோர்கள் ரொம்ப அழகாக ஒரு சமாதானம் சொல்லுகிறார்கள். மற்ற விதிலேசத்தை எம்பெருமான்களை எல்லாம் அவர் வாயாக பேசுகின்றார். ஆனால் தன்னுடைய நெஞ்சுக்கு இனியவரான எம்பெருமானை அவர் வாய் அவர் எப்படி பதிவதையானவள் பக்தாவுடைய திருநாமத்தை தன்னுடைய வாயாரை சொல்லாமல் நெஞ்சிலேயே எப்படி எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு அதுபோல அவர் திருமங்கையாழ்வார் ஆங்காங்கே தேவப்பெருமானுடைய வைபவத்தை குறிப்பால் காட்டுகிறாரே தவிர நம்முடைய வாய்விட்டு அந்த திருநாமத்தை அவர் சொல்லல். அதுக்கு காரணம் அந்த தேவப்பெருமானிடத்தில் அவருக்கு இருந்த அत्यந்தம் ஈடுபாடு, அதாவது மிக அதிகமான ஈடுபாடு அந்த திருநாமத்தை பிரஸ்தாபிப்பதையும் தவிர்த்து விட்டது என்பதாக நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். பட்டமாக பண்ண ஆழ்வார் ஒருத்தர் தான். சற்று முன்னரைய பிணப்பில் அந்த அத்தியூரால் கொலை கூறுவான் அடிமணியின் குட்டிசேர் நகத்தின் மேல் சொல்வான் என்கிற பாடத்திலே இந்த அத்தியூர் என்ற இந்த விசேஷத்தை அவர் மங்களாச்சாரம் செய்திருக்கிறார். உள்ளூர்வாருக்கு அவர் கர்ப்பமாக எழுந்து வருகின்ற அந்த சேவையையும் கூட அந்த திவ்ய பிரபந்தத்திலே புறத்தாழ்வார் காட்டி வருகிறார். ஆழ்வாருடைய அவசியில கொஞ்சம்
சரந்துரத்தான் காலிரண்டு மாதொழுவார் சரந்துரத்தான் காலிரண்டு மாதொழுவார் பாதம் அவை கொள்வதன்னே என் சீர்கள் தோல் செய்யும் சிறப்பு என்று அந்த ஆழ்வார் பாகவதர்கள் எனக்கு உத்தேசியர்கள் என்று காட்டியது போலவே பாகவதர்கள் அல்லாதவர்கள் தனக்கு உத்தேசியர் அல்ல என்ற அர்த்தத்தையும் எதிரேக்கத்தில் அதே புகத்தாழ்வார் காட்டுகிறார். அதே புகத்தாழ்வார் காட்டுகிறார். அடுத்த பாடலத்தில் சிறந்தார்க்கு எழுதுமையாம் செங்கண்மால் நாமம் செங்கண்மால் நாமம் மறந்தாரை மானிடமா வையேன் என்று அந்த செங்கண்மால் நாமத்தை யார் மறந்தார்களோ அதாவது அபாகவதர்கள் அவர்களை நான் மானிடமாகவே நினைக்கவில்லை, அவர்களுடைய நெஞ்சிலே நான் கொள்வதில்லை என்று சொன்னார். அதைத்தான் உட்கொண்டு திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பாசுரத்திலே ஆண்முடைய எம்மனத்தாருக்கு ஆளானார் அல்லாதார் மாநிலவர் அல்லர் என்று எம்மனத்தே வைத்தேன் என்று அதே அர்த்தத்தை புறத்தாழ்வார் காட்டின அர்த்தத்தை துளியும் விஷடாமல் அப்படியே காட்டுகிறார் இந்த இடத்தில். பாகவத சேகத்திற்கு என்ன அருள் செய்த திருமொழிகளையும் கூட இந்த விடயத்தை முக்கியமாக கொண்டார். பாகவதர்கள் திருவடிகளிலே ஈடுபாடு என்கிற ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த அபாகவதர்களை நெஞ்சாலும் நினையாதிருத்தல் என்கிறது ரொம்ப அதுதான் முக்கியம் என்று காட்டுவது அவருடைய திருவுள்ளம். அந்நிகழ்ச்சிக்கும் கழியே பிரதானம் அந்த அர்த்தத்தை திருமந்திரத்திலே பிரதானமாக காட்டினார் போல இதிலே கூட அந்த பாகவதர்கள் அல்லாதவர்களிடத்திலே சேழப்பட்டிராமை என்கிறது மிகவும் பிரதானம் என்று காட்டுவதற்காக திருமங்கை ஆழ்வார் நன்னாத பாடமுடர் என்கிற பதிகத்திலேயே கூட முதல் பாசுரத்திலேயே தமதேன துறைவாரை எண்ணாலே இருப்பாரை இடைப்பொழுதும் எண்ணோமே என்று அவர் மறந்தாரை மாநிலமா வையேன் என்று ஆழ்வார் புகத்தாழ்வார் காட்டின அதே திருவார்த்தை திருமங்கை ஆழ்வார் நான் மாநிலமா வையேன் என்று காட்டினதோடு மட்டுமல்லாமல் இதே அர்த்தத்தை மறுபடியும் அதாவது நன்னாத பாசுரத்தில் அற்புதமாக காட்டுகிறார். அதே போல இன்னொரு விஷயம் அவர் வராகத்தணியுவன் பாதம் பணியுமவர் கண்டீர் என்று வராகத்தணியுவன் பாதம் பணியுமவர் என்று வராகத்தெருமாவுடைய திருவடிகளை
என்ன பெருமை என்று கேட்டார். அவர் தன்னை பற்றி தானே சொல்லிக் கொள்கின்ற பொழுது செங்கலாக இருக்கிறதும் சிங்கவேல் கொண்டுடைய எங்களீசன் என்கிறாரை இருந்தவனோர் புலவன் மங்கையாளன் மண்ணு தொழுதியில் வண்டரையாக்கலியன் செங்கையாளன் அது சொல்லும்போது இருந்தமிழ் நூறு புலவன் என்று சொல்லிக் கொள்கிறார் தமிழ். அது இருந்தமிழ் நம்மாழ்வார் நம்முடைய திவ்ய பிரபந்தத்தை இருந்தமிழ் என்று சொல்லி இருக்கிறபடியாலே அந்த இருந்தமிழ் நூலிலே இவர் வல்லவர். அவர் மாதம் படித்த தமிழ் மலைக்கு ஆரம்பம் கூற அவதரித்தவர் என்று அப்படித்தான் வியாக்கியானம் பண்ணிட்டு போனார். அது என்ன காரணம்னு கேட்டா அவர்களுக்கு அந்த ஆச்சார இதயம் என்கிற திவ்ய பிரபந்தம் திருவாயூரினுடைய பெருமையை விவரிப்பதற்காகவே ஏற்பட்டது ஆகிறாரே அப்படி வியாக்கியானம் பண்ணினார். ஆனால் என்ன ஆச்சரியம் கேட்டார், இந்த பூதத்தாழ்வாருடைய அருட்செயலை அவர் அருள் செய்து கொள்கிற பொழுது பூதத்தாழ்வார் தாமே தம்முடைய திருவந்தாதியை பற்றி என்ன அருள் செய்து கொள்கிறார் என்றால் யானே இருந்தவள் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழாந்தேன் பெரிது என்று தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை இருந்தவள் நன்மாலை என்று பூதத்தாழ்வார் தாமே அருள் செய்து கொள்கிறார். அந்த கிரமத்தில் பார்க்கிற பொழுது இருந்தவள் நன்மாலை என்கிறதான் திருமங்கை ஆழ்வார் இருந்தவளோர் புலவன் என்று தம்மை சொல்லிக் கொள்கிற பொழுது அந்த இருந்தவளான அந்த புறத்தாழ்வாருடைய அருள்செயல் அதிலேயும் தம்மை புலவன் என்று அவர் காட்டிக் கொள்கிறார். அப்படி காட்டிக் கொள்கிறார் எப்படி வெளிப்படுகிறது கேட்டார். அவர் தெற்காவில் உண்ணிய ரோகத்து உலகத்தை ஊரகத்துள் அட்டவனை அட்டவரகத்து எம்மான் ஏத்தை எண்ணி இந்த திகதேசங்களை எல்லாம் அருள் செய்து கொண்டே வருகிற பொழுதும் அந்த இடத்துல என்னை மனங்கவர்ந்த ஈசனை என்று என்னை மனங்கவர்ந்த ஈசன் என்கிற திருவாக்கு இந்த காஞ்சிபுரம் திகதேச பிராந்தங்களை பற்றி அருள் செய்கின்ற காலத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப என்னை மனங்கவர்ந்து கவர்ந்த ஈசன் என்று ஏன் தேவப்பெருமாளமோ வேறொருளாளன் இன்னொரு பட்டமாக சொல்லலேன்னு கேட்டார். அவர் பூதத்தாழ்வார் என்னஞ்சவேதான் என்று சொன்னார் போலே இவரும் என்னை மனங்கவர்ந்த ஈசன் என்னே அவருடைய திருவாக்கை அயோத்தியே இவரும் விண்ணப்பிக்கிறார். அது மட்டுமல்ல அந்த என்ன மனங்கவர்ந்த ஈசன் என்னால் அவர் ஆறு என்று கேட்டார். என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை என்று வானவர்தம் முன்னவன் என்றார். அவன்தான் தேவாதிராஜன் என்று கொண்டாடப்படுகின்றான். அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றும் இமையோர் தலைவா என்றும் இந்து வாழ்நாள்களாலே கொண்டாடப்படுகின்ற அவன் வானவர்தம் முன்னவன் என்று நித்தியர்களுக்கெல்லாம் தலைவர் அல்லது தேவர்களுக்கெல்லாம் அதிபதி என்கிற அர்த்தத்தை காட்டும்படியாக அது என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை என்று பட்டமாக திருமங்கை ஆழ்வார் காட்டியிருக்கிறார். ஆனால் என்னதான் நான் சொன்னால் அது வெளிப்படையாக சொன்னதையே குறைகள் இன்னும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ராசிக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டுமே தவிர இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் எத்தனையோ அர்த்தங்கள் நமக்கு வெளிப்படையாக காட்டுகின்ற அர்த்தங்களை விட திவ்ய பிரபந்தங்களில் நமக்கு அந்த எதிர்கால அனுபவம் இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை. அது குறைஞ்சபட்சம் ஒரு 400 வருஷமாக ஆயிரத்து அந்த அனுபவம் ஏற்பட்டு அந்த அனுபவம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதில் செத்தவன் தென்னிலங்கவங்க தேவபிரான் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரமாளன் பெருமேதத்தவம் சங்கியாழ்வார் பற்றி அருள் செய்து கொள்ள அடியே திருமணத்திலே கொண்டு இவரும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரமாளன் அந்த பேரமாளனுடைய பெருமை பேசத்தவன் அது பேசக்கூடிய தத்தவன் என்று நினைக்காது ஒரு பெருமை. மற்ற இடங்களில் எல்லாம் சொல்லிக் கொள்கிற பொழுது அங்கவளர் கடவையற்றுள் ஆமினான் அருள் மாறி அழைத்தவந்தி பொங்கமலர் குழலியர்கள் நங்கவேந்தன் கொத்தவேன் படகாரன் என்று தம்முடைய பெருமைகளை எத்தனையோ பெருமைகள் எத்தனையோ பாட்டுகளிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த திவ்ய பிரபந்தம் முடிகிற அந்த பெரிய திருமொழி முடிகிற கிரமத்தில் 9ஆம் பத்திலே இருக்கக்கூடிய ஒரு பதிகம் அந்த பதிகத்திலே தமக்கு பெருமையாக வைக்க சொல்லிக் கொள்கிறார் என்றால் அவர் பெயர் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேசத்தவன் என்று அதைத்தான் தமக்கு பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். அந்த பேரருளாளன் என்று சொல்கிற பொழுது அந்த அந்த பதிகம் இருக்கிற திருக்குறுங்குடி பதிகம் திருக்குறுங்குடியில் எழுந்திருக்கிறவர் பேரருளாளன் என்கிற திருநாமத்தோடு எழுந்தருள் இருப்பவர் அவர் சொல்றாருதான் எழுதணும். ஆனால் 50 உரையாளர் அந்த இடத்துல இது காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் இருக்கிறது வியாக்கியானத்தில் எடுத்து காட்டியிருக்க எடுத்து 50 உரையில பார்க்க வேண்டும். இப்படி
ராமகிருஷ்ணன் சுவாமி அழகான நாயகி என்கிற தலைப்பில் மனதில் திறமை வியாபாரின் அனுபவத்தை பற்றி இப்பொழுது இங்கே குடியிருக்கும் அகிலாசனம் வகிக்கும்